கையிலேருந்து ஸ்லிப் ஆகிட்டே இருக்கு. சன்ஸ்க்ரீன் which color is this? Is this pink or red? If you know, let me know in the comment section. To me it looks pink, but people around me say it's red. I'm just confused myself. Late, summer late. Super late. நான் இங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் போகிறதுக்குள்ளே எல்லாம் வெளில வந்துடும் அடிக்கிற வெயிலுக்கு. இருந்தாலும் என்னென்ன அலப்பறை பண்ணுறேன் பாருங்களேன். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் ஐ சேஞ்ச் மை ப்ராடக்ட்ஸ். ஒரே ப்ராடக்டே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் தெரியும், ஒரு ட்ராவல் பவுச்சில் போட்டு வச்சுருக்கேன்னா அது அப்பத்துலேருந்து அதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதை மட்டுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சோம்பேறியாக இருக்குது வேறு ஒன்று போய் எடுக்கிறதுக்கு. நல்லா இக்னோர் பண்ணிக்கோங்க, பயங்கர குப்பையாக இருக்குது. நான் இன்னும் டைமே கிடைக்கல எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கே. ஹார்ட்லி இன்னொரு 5 minutes இருக்குது. அதுக்குள்ளே நான் வீட்டிலேருந்து கிளம்பலன்னா நான் 2.5 மணி நேரத்துக்கு மேலேயே ரோட்டில் நிற்கணும். இப்போவே நான் வந்து போகிறதுக்கு 2 hours ஆகும்னு காட்டுது. நம்ம பெங்களூரு, பட் ஸ்டில் ஐ லைக் த சிட்டி. நான் சிட்டி எதுவும் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது, பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அது அப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும்ப்பா. எனக்கு இந்த சிட்டி பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமாக இங்கே குப்பை கொட்டிகிட்ருக்கேன்னா அதனால் எந்த சிட்டியாக இருந்தாலும் டிராஃபிக்லாம் கொஞ்சம் கடுப்படிக்கும் தான். யாராக இருந்தாலும் சம் பாயிண்ட் ஆர் தி அதர் அடிக்கும். பட் ஸ்டில் ஏன்னா பேரே தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறேன். அதை பார்த்தீங்களா, எடுக்கும் போதே வெளில வந்துருச்சு. இத்தனைக்கும் நான் ரிட்ராக்ட் கூட பண்ணல. தெரியுதா, பிங்கி ஐஸு. ஏன்னா நான் இது பிங்க்குன்னு இன்னமும் நம்பிட்டு இருக்கேன். டிஸ்பைட் பவுடர் டச்சப் பண்ணிக்கலாம். அந்த இடம் மட்டும் நம்ம ஒரிஜினல் கலர் தெரியும். லிப் பாம் மறந்துட்டேன். டாட் அண்ட் கீலேருந்து அதே லிப் பாம். நெக்ஸ்ட் டைம் வேறு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே நல்லாயிருக்கு. இருந்தாலும் நம்ம லிப்ஸ்டிக் போடணும். அதுக்கு முன்னாடி ஐலைனர். தலை தான் கன்றாவியாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாமே தான். ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இவ்வளோ க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு கை வழுக்குது ஓப்பன் பண்ணோன்னா. நல்லா இருக்கா? நல்லா இல்லைனாலும் அவ்வளோதான். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. சேம் டு சேமாக இருக்கா? இல்லைல்ல, பரவாயில்ல, இப்படியே விட்டுருவோம். ஆமாம், அதுவும் சொதப்பிடும். வெற்றிகரமாக போட்டு கோணலாக வச்சாச்சு. பெரிய அப்பட்டக்கர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு. எப்போவுமே என்ன மாதிரி ஹூடட் ஐஸ் இருக்கும்போது இவ்வளோ திக்காக வந்து ஐலைனரே வைக்கக்கூடாது. எப்போவுமே டுவர்ட்ஸ் க்ளோசஸ்ட் டு த லேஷஸ் தான் வைக்கணும். அப்போ தான் கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ பாருங்கள், ஐலிட் ஸ்பேஸே இருக்காது. ஆனால் நான் எப்போ அப்படி தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு மெலிசாக வைக்க தரல. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். அதே ஹைப்போகல் மஸ்காரா. ஏன்னா இதுதான் வாஷபிள். இருக்கிற அந்த 4 லேஷஸையும் இது வந்து புல் பண்ணிட்டு வராமல் இருக்கும். ஐடியலி பார்த்திங்கன்னா இவ்வளோ அலப்பறை பண்ணுறேன்னா கேர்ள் பண்ணிவிட்டு பண்ணணும்.
ஆனால் நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆயிடுச்சு. டைம் இருந்தால் மட்டும் செஞ்சு கிழிச்சிருவியா அப்படின்னு கேட்கக்கூடாது. டைம் இருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய மாட்டோம். மூஞ்சி பார்த்தீங்களா, ஒன்று அஷ்டப்போனல்ல போகுது. இட்ஸ் ஓகே. ஆனாமா போல் இங்கே தான் இருக்கேன். இதோ இது வந்து டூலிப் மெஜெண்டா மாமா அர்த்தோட லிப்ஸ்டிக். நான் சொன்னல இது இன்னும் நான் பிங்க்னு நம்பிட்டு இருக்கேன்னு. இது பிங்க் பார்த்தா எனக்கு தெரியுது. அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடும்போதும் இது போடணும். அது என்னது, லிப் லைனர்லாம் போடணும். அப்போ தான் அழகாக வரும். ஆனால் நான் போட மாட்டேன். வச்சுருக்கேன் ஆனால் போடாம பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். பயந்துருவீங்க இந்த வீடியோவில். கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருங்க பெரிய மனசு பண்ணி. நான் ரியலைஸே பண்ணேன். தோடு என்ன போடலான்னு யோசிக்கிறேன். நான் வச்சுருக்கிறதே 2 தோடு தான். இருந்தாலும் பார்த்தீங்களா, இதுலேருந்து எடுத்து நம்ம போடுவோம். போட்டுட்டு தலையை மட்டும் லைட்டாக ப்ரஷ் அப் பண்ணிட்டு கிளம்பியே ஆகணும். நம்ம இங்கே உட்காந்துட்டு இருந்தோம்னா லாகின் டைம் ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப மெயில் வரும். மொபைல் எங்கடா டைம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் அதில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சீப்பு ரெடி. நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால சருன்னு வாரிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மெதுவாக வரணும்னா இது வந்து நல்லா அழகாக வரும். ஆனால் என்ன நல்லா வந்தாலும் சரி, இந்த வெயிலில் நம்ம வெளில போனால் நம்ம மண்டை முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரியே ஆயிடும். ஏதாவது டிஃப்ரென்ஸு தெரியலல்ல, எனக்கும் தெரியல. இருந்தாலும் ஒரு மன நிம்மதிக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். அப்புறமா என்னடா இங்கேருந்து அவ்வளோ தூரம் வேலைக்காக போகிறோம், ஒரு எஃபர்ட்டே போடாமல் நம்ம போகிறோமே அப்படின்னு எனக்கே தோணிடக்கூடாது. மிரரில் ஒரு தடவை நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வழியில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வரும்போது நம்மளுக்கே ரியலைஸ் ஆகிடும், ஓகே இதனால தான் அப்படின்னு. ஓகேவா, நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா அப்படின்னு. கீழே ஒரு ஜீனு, அதுக்கு மேலே ஒரு ஷார்ட் குர்த்தி. இது ஷார்ட் குர்த்தியா ஷர்ட்டா? ஷார்ட் குர்த்தின்னே வச்சுக்கலாம். வாட்ச் லாஸ்ட் டைம் இந்த ட்ரெஸ்ஸில் போட்ட பர்ஃப்யூமோட ஸ்மெல்லே இன்னும் வருது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து பர்ஃப்யூம் அடிக்கணும், அதுதான் தோச்ச ட்ரெஸ்லேயும் வருதே, அப்போ அது நல்ல பர்ஃப்யூம் அப்படியே போயிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த பக்கித்தான் நல்லா பண்ணக்கூடாது, அடிச்சுட்டு போகலாம். இருந்தாலும் இருக்கிற கொஞ்சத்தையாவது நம்ம யூஸ்டா. நான் ரெடி 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 ரெடி. எப்படி பார்த்தாலும் அதே மூஞ்சி தான் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். நம்ம வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கீழே போகிற, ஒரு செப்பலை போடுற, பேகை தூக்குற, ஆஃபீஸ் போகிற. பாய், லவ் யூ ஆல்.